என் அன்பு பிள்ளையே, பல சமயங்களில் நீ உன் சக்தியை உணராமல் ஒரே இடத்தில் அமர்ந்து கொண்டு பழக்கப்பட்ட வேலைகளை மட்டுமே நம்மால் செய்ய முடியும் என்று கருதி நீ செய்து வருகின்றாய். நீ சாதிக்கக்கூடியவை எண்ணற்றவை, முடிவற்றவை. வாழ்க்கையில் எப்போதும் திருப்பு முனைகள் அவசியம். அவை இல்லாவிட்டால் வாழ்க்கையில் சுவாரஸ்யம் இல்லாமல் போய்விடும். தடைகள் வர வேண்டும், அவற்றை மீறி கடந்து செல்ல வேண்டும், வெல்ல வேண்டும். இல்லாவிட்டால் செக்கு மாடு போல ஒரே இடத்தில் உழன்று கொண்டிருப்பாய். ஆகையால் தான் பலருக்கு வாழ்க்கை ஒரு உற்சாகமான மனநிறைவானதாக இல்லாமல் மிக சாதாரணமாக கழிந்து விடுகிறது. பண்புகளில் முதலிடம் வகிப்பது கோபம். அந்த கோபம் கொள்ளாமல் அனைவரையும் அன்பால் அணைத்தலே ஆகும். சாதித்து காட்ட வேண்டும் என்ற தனியாத வேகமும் தளராத உழைப்பும் கல்வியும் செல்வமும் வாய்க்கப் பெற்றிருந்த ஒருவரால் சமுதாயத்தில் உயர்ந்த மனிதராக உருவாக முடியவில்லை என்றால் அவரிடம் அன்பு இல்லை என்று பொருள். செல்வம், கல்வி, உழைப்பு அனைத்தும் இருந்தும் அவரிடம் அன்பு, நிதானம், அரவணைக்கும் தன்மை மூன்றும் இல்லாமல் இருந்தால் அவரால் வாழ்வில் வெற்றி பெற முடியாது. வசதி வாய்ப்புகள் மட்டுமே ஒருவரை வாழ்வாங்கு வாழும் நிலையில் வைத்து விடாது. மற்றவர்களிடம் அன்பாக இருந்தால்தான் வெற்றி தேடி வரும். அன்பு உள்ளம் இருந்தால் நம் வாழ்வில் வெற்றியும் தேவையான வசதிகளும் தானாகவே வந்துவிடும். அன்பு மனம் கொண்டவர்களே மனிதர்கள் ஆவார்கள். என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. கவலைப்படாதே, நான் இருக்கின்றேன் உன்னோடு என்றும். எதிலும் தோற்றுப் போக மாட்டார். எனது குழந்தைகள் தோற்று போனதாக சரித்திரத்தில் இடமில்லை குழந்தையே. எதிலும் வெற்றி வாகை சூடுவார். இந்த சாகியின் சமூகத்தில் வந்த உன்னை வெறுங்கையோடு அனுப்பி வைப்பேனா என்ன? சற்று விழிப்புணர்வுடன் திடமான விசுவாசத்துடன் காத்திரு. கூடிய விரைவில் நான் நல்லதை நடத்தி காண்பிப்பேன். கலங்காதே. பலம் என்பது வேறொன்றுமில்லை. கதறி அழ 1000 காரணங்கள் இருக்கும்போது சிரிப்பை தேர்ந்தெடுப்பது தான் பலம் குழந்தையே. ஒருவர் நம்மை தூக்கி எறியும் போது கெஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. நம் அன்பையோ இல்லை விளக்கத்தையோ புரிந்து கொள்ளாதவர்கள் என்றுமே புரிந்து கொள்ளப் போவதில்லை. மாற்றக்கூடியதை மாற்றுங்கள். மாற்ற முடியாததை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏற்க முடியாததை நீக்கிவிடுங்கள். நீ யார் மீது அதிக பாசமும் அன்பும் வைத்திருக்கின்றாயோ அவர்களே ஒரு நாள் உன்னை பைத்தியமாக்கி விடுவார்கள். ஒருவருக்கு கடினமான சூழ்நிலை வரும்போது உன்னால் அதை நீக்க முடியாவிட்டாலும் பரவாயில்லை. உன் மனதில் அவரது பிரச்சனை தீர வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தனை செய். அதையே நீ செய்த உதவியாக இறைவன் ஏற்றுக்கொண்டு அவருக்கு வேறு வழியில் உதவி செய்வார். கடவுள் உன்னை சோதிக்கின்றார் என்றால் கவலைப்படாதே. சிரித்துக்கொண்டே ஏற்றுக்கொள். ஏனென்றால் சோதிக்க தகுதியானவனாக உன்னை தேர்ந்தெடுத்துள்ளார் என்று. நாம் நலமோடு வாழ்வதோடு இந்த உலகில் உள்ள அனைவரும் நலமோடு வாழ நினைப்பதே உத்தமமான குணம். சோம்பேறிக்கு எல்லாமே கடினமாக தோன்றும். ஊக்கமுள்ளவனுக்கு எல்லாமே எளிதாக தோன்றும். எண்ணுவதெல்லாம் உயர்வு. எல்லையில்லா சக்தியோடு தான் நாம் உலகுக்கு வந்துள்ளோம். நாம் கடந்த காலங்களை வைத்து எதிர்காலத்தை தீர்மானிக்க வேண்டாம். பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கள். கடந்த காலத்தை விட சிறப்பாக நம்மால் வாழ முடியும் என்று. தேவைப்படும் போது அறிவையும் தேவையற்ற போது மௌனத்தையும் சமநிலையில் பயன்படுத்தி வாழத் தெரிந்தால் எதையும் தேட வேண்டிய அவசியம் இருக்காது குழந்தையே. இதுதான் வாழ்க்கையின் மிகப்பெரிய ரகசியம். பொறுமை, பக்தியை ஒருபோதும் கைவிட வேண்டாம். வேண்டுதல் நிறைவேற தாமதமாவதும் கூட நன்மைக்காகவே குழந்தையே. கடவுளை பரிபூரணமாக நம்பு. எல்லா பிரச்சனையில் இருந்தும் முற்றிலும் விடுவிப்பார். போலியான உலக கௌரவத்தை விட்டுவிடு. கடவுளின் சன்னதியில் மகிழ்ச்சி பெறு. ஆடம்பர வழிபாடு ஆண்டவனுக்கு பிடிக்காது குழந்தையே. அன்பும் பணிவுமே அவனின் விருப்பம். பசியால் வாடுவோருக்கு வயிறார உணவளிப்பவனே கடவுளின் பிள்ளை. உலகம் என நினைக்கின்றது என கவலைப்படாதே. கொள்கையுணர்வுடன் வாழ்ந்தால் வெற்றி உறுதி. உனது கோரிக்கைகளை எல்லாம் நிறைவேற்றி உன்னை ஆனந்தமாக வைத்துக் கொள்ளவே முயன்று கொண்டிருக்கின்றேன். கவலைகளை மறந்து நிம்மதிக்குள். உண்மை, சத்தியம், நீதி, நேர்மை இவைகள் இருக்கும் இடத்தில்
நிச்சயம் இந்த சாகி இருப்பேன். சாந்தமாக இரு குழந்தையே. பாசம் வைக்கும் உறவுகள் ஏராளம். பாசத்திற்கு அடிமையாகாதே. நீ சாயியின் பிள்ளை. உன் மனம் வருத்தமடையும் போது ஒருமுறை உன் அப்பன் இந்த சாகியை நினை. எதற்குமே கலங்காதே. உன்னை நோக்கிய என் பார்வை உன்மேல் விழுந்து விட்டன. உன் மனக்கண்ணில் என்னை நீ உணரும் தருணத்திற்காக நான் காத்திருப்பேன். உன்னில் நீ என்னை உணர்ந்து விட்டால் உனக்கு என்னால் ஆகாத காரியம் என்று ஒன்றுமே இல்லை தங்கமே. என் பார்வை உன் குடும்பத்தின் மீது விழுந்து விட்டது. இனி நன்கு வாழப் போகின்றார். உனக்கு இருந்த திருஷ்டியெல்லாம் ஓடிவிட்டது குழந்தையே. நீ மகிழ்ச்சியாக இருந்தாலும் உன் மனதில் ஏதோ ஒரு பயம் ஓடிக்கொண்டிருக்கின்றது. ஆனால் அது தேவையற்ற பயம் குழந்தையே. உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஒவ்வொன்றாக நடக்க ஆரம்பமாகிவிட்டது. பயம் உனக்கு எதிர்மறை எண்ணங்களை தரும். உன் செயல்பாட்டை தடுக்கும். பயத்தை விடு. நல்லதை நினை. உனக்கு நன்மைகள் மேலும் பெருகும். வாழ்க்கை உயரும். இறைவன் மீது நாம் கொள்ளும் பக்தி மனதில் இருந்தால் மட்டும் போதாது. சோதனைகளின் போதும் அது உறுதியாக இருக்க வேண்டும். நாம் இறைவனை முழுமையாக சரணடைந்தால் விதிப்படி நமக்கு நடக்கும் பெரும் தீமை கூட நம்மை விட்டு நீங்க இறைவன் நமக்கு அருள் புரிவார். என் தங்கமே, முழு மனதோடு இந்த சாகியை வேண்டினால் கேட்பது கிடைக்கும். நினைத்தது நடக்கும். கடந்து போனவைகளை பற்றி கவலை கொள்ளாதே. இனி நீ கடக்கப் போகும் வாழ்க்கையை பற்றி சிந்தித்துக்கொள். சங்கடங்களை நினைத்து சந்தோஷத்தை தொலைக்காதே. அணுதினமும் வணங்கும் கடவுள் நான் இருக்கின்றேன். அனைத்திலும் இருந்து நான் உன்னை காப்பேன். நானே உன் வாழ்வின் அனைத்திற்கும் பொறுப்பாவேன். நான் ஒன்றுமே செய்யவில்லை, எல்லாவற்றையும் என் சாயப்பா செய்கின்றார் என்ற உறுதியான உணர்வு கொண்டவன் எந்த இடத்திலும் தவறு செய்ய வாய்ப்பே இல்லை. ஏனென்றால் அவன் எல்லா இடத்திலும் என்னையே காண்பான். என்னை நீ எப்படி வேண்டுமானாலும் வணங்கிக்கொள். அதில் நான் மிகவும் திருப்தியும் மகிழ்ச்சியும் அடைகின்றேன். நீ நினைப்பதை கொடுப்பதற்கும் கொடுப்பதை நிலைக்க செய்வதற்கும் இந்த சாகி நான் இருக்கின்றேன். நம்பிக்கையோடு இரு. உனக்கான வேண்டுதல் பலன் உன்னை நாடி வரும். உன்னிடம் வந்திருக்கின்றேன் நான். என்னை பற்றிக்கொள். உன்னை விட்டு விலக மாட்டேன். என் பிள்ளைகள் கவலைப்படும் போது அதை நிவர்த்தி செய்ய வேண்டியது எனது கடமை. மகளே, ஆர்த்தியின் போது உன் கண்களில் நான் துயரத்தை பார்த்தேன். இன்றிலிருந்து உன் வாழ்வில் மகிழ்ச்சியை நான் பார்க்கப் போகின்றேன். இன்று உனக்கு ஒரு பெரும் மகிழ்ச்சி காத்திருக்கின்றது. அதை பெற தயாராக இரு குழந்தையே. கலங்காதே. நான் என்றும் உன்னுடன் தான் இருக்கின்றேன். கிடைக்கப் போகும் வாய்ப்புகளை தவற விடாதே. எதுவாக இருந்தாலும் கலங்காதே. எனது விரல் நுனியில் உனது வாழ்க்கையின் அத்தியாயம். இனி உன் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கப் போகின்றது. அளவு கடந்த கஷ்டத்தை அனுபவிக்கின்றாய் என்று வருத்தமடையாதே. உனக்காக எல்லையில்லா சந்தோஷம் காத்திருக்கின்றது. கலங்காதே. உன் விடாமுயற்சி உன்னை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும். உன் தேவைகள் அனைத்தும் நிறைவேறும். உனக்குள் நானிருந்து செயல்படுவேன். என் செல்லமே, உன்னை விட்டு போன உறவையே எத்தனை நாள் நினைத்துக் கொண்டே இருக்கப் போகின்றார்? அந்த உறவு ஏற்படுத்திய வெறுமையை நிரப்ப இன்னொரு உறவை தேடாதே. அது நிலைக்காது. உன் உண்மையான அன்பை புரிந்தவர் என்றால் கண்டிப்பாக எத்தனை காலம் ஆனாலும் உன்னை தேடி வருவார். நான் வர வைப்பேன். உன் வாழ்வில் நீ படும் வேதனைகள் அனைத்தும் பொடிப்பொடியாக உன்னை விட்டு நீங்கும். நீயும் உன் வாழ்வில் படிப்படியாக முன்னேறி வருவார். என் ஆசீர்வாதம் என்றும் உனக்கு நிலைத்திருக்கும். கலங்காதே. உன் மனதில் ஓடும் எண்ணங்கள், கனவுகள், ஆசைகள் அனைத்தையும் நான் அறிவேன். நீ எண்ணிய நாட்களுக்குள்ளாகவே அதை நான் நிறைவேற்றித் தருவேன். ஒரு நொடி என் நாமத்தை உச்சரி. மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன். குழந்தையே, பொறுமையுடனும் நம்பிக்கையுடனும் இரு. நீ நினைத்தது அனைத்தும் மன நிறைவோடு நடக்கும். இதோ உனக்கு மிக அருகில் நெருங்கி உனது வீட்டில் வந்து அமர்ந்து விட்டேன். உன் துன்பங்கள் முடிந்து விட்டது. இன்பமயமான வாழ்க்கை எந்த நிமிடத்திலிருந்து ஆரம்பமாகி விட்டது. உன் பிரச்சனை தீர்ந்தது. கலங்காதே குழந்தையே. நான் உன்னோடு தான் இருக்கின்றேன். குறைகளை ஏற்று நிறைவோடு வாழ்வதுதான் வாழ்க்கை. வாழ்வில் இருக்கும் குறைகளை மட்டுமே கண்டு கொண்டிருந்தால் வாழ்வில் உள்ள நிறைகளை காண முடியாது குழந்தையே. மலிவானது புத்திமதி, விலையுயர்ந்தது பொறுமை. உனக்கு என்ன கஷ்டங்கள் வந்தாலும் முதலில் அந்த கஷ்டத்தை நினைத்து அழாதே. அந்த கஷ்டமான நேரத்தில் என் நாமத்தை சொல். அனைத்து கஷ்டத்திலிருந்தும் நான் உன்னை பாதுகாப்பேன். நீ இதுவரை அனுபவித்த வேதனைகள் என் நெஞ்சை பிழிகிறது தங்கமே. இனி அப்படி நடக்க விடமாட்டேன். என் ஆசீர்வாதம் இப்போது உனக்கு கிடைத்து விட்டது.
நீ நீண்ட காலமாக ஏங்கி வேண்டி நின்றது அனைத்தும் மிக விரைவில் உன்னை தானாய் தேடி வந்து உன் கையில் விழப்போகின்றது. என்னை நம்பி எழுந்து அந்த ஆச்சரியத்தை கண்டு கழிப்பாய். நீ வேண்டினால் சிவனாகவும், ஏன் கிருஷ்ணனாக கூட நான் உனக்கு காட்சி தருவேன். உன்னை வெறுத்து ஒதுக்குபவர்களின் முன் ஒருபோதும் மண்டியிடாதே. தலை நிமிர்ந்து சொல், என்னை போல் நேசிக்கும் ஒருவர் இனி உன் வாழ்வில் வரப்போவதில்லை என்று. உன் உண்மையான அன்பை இழந்தவர்களுக்கே அது பெரும் பேரிழைப்பு. உதாசீனத்தால் மனமுடையாதே. சிக்கல்கள் எல்லாம் கடந்து விட்டா. உனக்கு நல்ல நேரம் வந்து விட்டது தங்கமே. உன் உள்ள தேடலை நான் அறிவேன் குழந்தையே. கூடிய விரைவில் நீ விரும்பிய வாழ்வை வாழப் போகின்றாய். கலங்காதே. உனக்கு இந்த நிமிடம் முதல் நல்ல நேரம் ஆரம்பமாகிவிட்டது. நான் உனக்கு ஒரு வாக்கு தருகின்றேன். வாழ்க்கையில் அனைத்து விதமான சோதனைகளிலும் நீ வெற்றிகரமான உயர்நிலையை அடைவாய். உனக்கு தேவை என் மீதுள்ள பரிபூரண நம்பிக்கை மட்டுமே. எதற்குமே கலங்காதே. உன் சாயப்பா உனக்காகத்தான் இருக்கின்றேன். உன்னை நிச்சயம் நான் முன்னேற வைத்து வெற்றி பெற வைப்பேன் என நம்பு. பொறுமையாக இரு. எல்லாவற்றையும் கடக்க நான் உதவுகின்றேன். உன் மனதை மட்டும் என்னிடம் நிறுத்தி அமைதியாக இரு. பிறகு உனக்கு நடப்பவையெல்லாம் நல்லதாகவே நடக்கும். நம்பிக்கை ஒன்றுதான் துயரங்களை தீர்க்கும் மருந்து. நீ அனுபவிக்க வேண்டியது அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். பதற்றப்படாதே, பயப்படாதே. நான் உன்னோடு தான் இருக்கின்றேன். நம்பிக்கையோடு இரு. நீ உன் கடமையை செய். உனக்கான அந்த நல்ல நாள் நிச்சயமாக உன்னை தேடி வரும். ஊரே வியக்க நீ விரைவில் வானில் மின்னும் நட்சத்திரம் போல் ஜொலிக்கப் போகின்றா. உன் வீடு இனி உனக்கு சொர்க்கமே. மகிழ்ச்சி நிறைந்திருக்கும். நிம்மதி நிலைத்திருக்கும். அஷ்டலக்ஷ்மிகளும் வாசம் செய்வர். செல்வ மழை பொழிந்தபடி இருக்கும். உன்னால் யாருக்கும் துரோகம் நினைக்க முடியவில்லை என்றால் உன்னை எண்ணி கர்வம் கொள் தங்கமே. உன்னை கண்டு சிரிப்பவர்களை பார்த்து நீ பெருமை கொள். மற்றவர்கள் புன்னகைக்கு நீ காரணமாயிருக்கின்றாய் என்று. நடப்பவை உனது நன்மைக்கு என்று எப்பொழுது நீ உணர்கின்றாயோ அப்பொழுது உனது இந்த வாழ்க்கை குறையில்லாத வாழ்க்கையாக தோன்றும். யோசித்துக் கொண்டே இருந்தால் வாழ்க்கை முடிந்துவிடும். யோசிக்கவே இல்லை என்றால் வாழ்க்கை அழிந்துவிடும். எளிமையாக இருப்பது தான் உண்மையாக வாழ கற்றுக் கொடுக்கும். என்னிடம் அடைக்கலம் தேடி வந்தவர்கள் நிவாரணம் பெறவில்லை என்பது சென்ற காலம், நிகழ்காலம், எதிர்காலம் ஆகிய முக்காலங்களிலும் நடக்காத விஷயம். உங்களுடைய காரியம் கைகூடும் என்று அறிந்து கொள்ளுங்கள். எல்லாம் இழந்த பின்னும் எவனிடம் நம்பிக்கை இருக்கின்றதோ அவனே வெற்றிக்கு தகுதியானவன். யார் என்னை நம்புகின்றார்களோ அவர்களுக்கு நான் துணை இருப்பேன். நீ வளர்ப்பிறையாக மீண்டும் எழுச்சியுடன் வளரப் போகின்றா. உன் வளர்ச்சியைக் கண்டு வியப்பவர்கள் முன் எச்சரிக்கையாக செயல்படு. அனைத்தும் இந்த பக்கிரி பாபாவால் நலம் உண்டாகும் தங்கமே. நேற்று என்பது முடிந்து போனது. நாளை என்பது பிறக்காதது. இன்று மட்டும்தான் உன்னுடையது. மகிழ்ச்சியாக இரு. நான் உன்னோடு இருக்கின்றேன். குழந்தையே, உனக்கு குறைகள் ஏற்படாமல் நான் பாதுகாப்பேன். உனது வாழ்க்கை வண்ணமயமாகப் போகின்றது. இது அருள் வாக்கல்ல குழந்தையே. இந்த சாயப்பாவின் சத்திய வாக்கு. இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன. நான் இருக்க பயம் ஏன்? கவலை கொள்ளாதே. மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்றும் உன் நினைவில் உன் சாயப்பா.